கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியில பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில். இந்த சிறப்பு பூஜைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சனிக்கிழமை கௌரவம் சனி அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல பயங்கரமா பூஜைகள் அன்னதானம் நடைபெறுகிறது. இது குறிப்பிட்ட அப்புறமா அந்த பாலத்தில் திருப்பி நடந்து போவாங்க. சூளகிரி, டக்கினி கோட்டை எல்லாமே அச்சேரி எல்லாம் வராங்க. நைட் தங்கிட்டு பஜனை பண்ணிட்டு இங்கிருந்து பாளையத்துல நடந்து போவாங்க. எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கும். இங்க சிறப்பா என்னென்ன இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படின்றதுக்கான சிறப்பு இது என்ன சுவாமி? இங்க குருஜி வந்திருக்காரு. அவர் வந்து இங்க 7 ஜன்மத்துல சாமியாரா இருந்து இந்த வாட்டி நீங்க சாமியாரா இருந்து எனக்கு இந்த இடத்துல நீங்க உட்கார போகணும்னு சொல்லி அவரை காட்சி கொடுத்து அவரை இது பண்ணிட்டாரு. அவர் சார்பாக எல்லாமே நடந்து வந்து கொஞ்ச நாள் இப்போ அவரு இருக்காரு. அவரு கூட நானும் இருக்கேன். அது அவர் காட்சி கொடுத்தது இந்த இடத்துல நான் கோயில் அமைச்சு இந்த மாதிரி பண்ணி அதனால அவரை மேற்படுத்துவார். கோயில் இங்க பக்தர்கள் வந்து போனாக்க பக்தர்களுக்கு என்னென்ன நிறைவேறுது சாமி? இங்க இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் குழந்தை குழந்தை ஆகும், கல்யாணம் ஆகும், நோய்கள் நொடி இல்லாம இருப்ப நல்லபடியா வேண்டுதலாலும் நல்லபடியா ஆகும். எங்க இருந்து வந்து வராங்க பக்தர்கள்? 3 ஸ்டேட்டும் வராங்க. கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாமே இங்க ஏதாவது நீங்க கனி சொல்றீங்களா சாமி? கனி மாதிரி எல்லாம் இருக்கும். பக்தர்கள் வந்து வேண்டின்னு போலாம். வேண்டுதல் வச்சுட்டு போனாங்களே அது அவங்க சக்சஸ் ஆயிடுச்சு. இப்ப ஒரு வேண்டுதலை வச்சுன்னு போறாங்க. அந்த அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்க பாக்குறாங்களா அவங்கள? வந்து நிறைய பேர் வந்து நடந்துருக்கு. ஓ, இப்ப பக்தர்கள் வந்து அவங்க வேண்டுதல் நிறைவேற்றுறதுனால சின்ன சின்ன வேலைங்க அவங்களே வந்து ஹெல்ப் பண்றாங்க. பண உதவி, பொருள் உதவி இந்த மாதிரி பண்றாங்க. மக்கள் எல்லாரும் வந்து இது பண்ணிட்டாங்க. சரிங்க சார். குழந்தை இல்லாத பாக்கியத்தினால அம்மா ஆஞ்சநேயோட பஞ்சமுக ஆஞ்சநேயோட அம்மா தாயார் இருக்காங்க பக்கத்துல. அவருக்கு அபிஷேகம் கொடுத்து அவரோட வேண்டுதல் வச்சுட்டு போனா கண்டிப்பா நிறைவேறும் குழந்தை பாக்கியம். ஓ, குழந்தை பாக்கியம் கொடுக்கறதுக்காக இவருடைய அம்மாவும் இங்கேயே இருக்கிறாங்களா? காட்சி கொடுப்பாங்க. பஞ்சமுக விநாயகர் இருக்காங்க, தனலட்சுமி, அஷ்டலட்சுமி, சரஸ்வதி, சிவலிங்கம் இருக்குங்க, எல்லாமே இருக்கு. ராமர் கோயில் பக்கத்துல கட்டி இருக்கோம். இது நடந்து